ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு வறுவல் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சூடு ஆறி போயிட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் கழித்து சாப்பிட்டாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாது. வாங்க இதை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். முழு தனியா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எவ்வளோ பொடியாக நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி இதை வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவோ இல்லைனா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமா அரைச்சிட்டு இதில் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த லெமன் இந்த மசாலாவோட நல்லா கோட்டாகி வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நான் சேப்பக்கிழங்கை ஒரு 2 விசில் போட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு தவாவில் எண்ணெய் விட்டுட்டு இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம நார்மலாக வாழைக்காய் வறுவல், அதே மாதிரி கருணக்கிழங்கு வறுவல்லாம் எப்படி பண்ணுவோம் அது மாதிரி இதை வறுத்து எடுக்க வேண்டியதான். இந்த மசாலா நீங்கள் அரைச்சி சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனோடனே இதை எடுத்துட்டு நம்ம சூடாக சாப்பிட வேண்டியதாக. அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.